ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், டுடே வந்து டெய்லி ரூட்டீன் வந்து நேற்று போடணும் டே நாளுன்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால், வளமையாக சமைக்கிறது தான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக கொஞ்சம் செய்வோம்ண்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், உண்மையிலே என்னென்ன எனக்கே தெரியல, என்ன வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியல, என்ன கண்டென்ட் போடுறதுன்னு சொல்லி ஒரு ஐடியாவும் இல்லை. ஓகே, இன்னும் என்னால் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வளமை போல் அன்றைக்கி வெளியில் தான் நான் வந்து சமையல். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமாக சாப்பாடு ஒன்றுமே இல்லை. வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கும். என்னத்துக்குன்னா புட்டுக்கு. ஓகே, நல்லா வதங்கட்டு. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கும். அப்படியே சூப் பண்ணி வந்து போட்டு வதக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வதங்கிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதே தாச்சிக்கு முட்டையையும் பொரிக்க போகிறேன். ஓகே, இதை சைட் பண்ணுவோம். முட்டை அடித்து ஊற்றுவோம். முட்டை அடித்து ஊற்றி கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பு போட்டுட்டு குலாப்ஸ் மிக்ஸ் 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 பொரியட்டும். Right. ஐயோ, திருப்பிடலாம் இருக்கே. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டே மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து புட்டுக்கு 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 சாப்பிட போகிறோம் மக்களே. புட்டுக்கு ஓகே, ரைட். இதில் அதை வெள்ளை புட்டாக போடுவோம். ரைட், காணும். அப்படியே வதக்கலையும் போடுவோம். நம்மளோட வதக்கலையும் போடுவோம். இப்படி எண்ணெய் ஆகிறது அப்போ ரெண்டா இவ்வளோ எண்ணெய் சாப்பிடக்கூடாதுன்னு பேசுவேன். நமக்கு எண்ணெய் கொண்டானா கூட அடிக்கணும். டேஸ்ட்டாக இருந்தால் சரின்னு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, இது வைப்போம், சாப்பிட்றோம். ரைட், காலமாக சாப்பாடு ரெடி. இதில் சூப் கட்டி போட்டோடைய தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. மரக்கறி இல்லாத டைமுகளில் சிம்பிளாக மரக்கறி இப்போ இருக்குது, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிடங்கு, ஆனால் நான் செய்யலை. எனக்கு இப்படி செய்து சாப்பிட்றது வந்து விருப்பம், அதெல்லாம் இப்படி செய்து சாப்பிட்டேன். இப்போ நாங்கள் இப்படி எடுத்து சாப்பிடுவோம்.
மிக நல்லா இருக்கும். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரித்தி குட்டி தான் மிஸ் பண்ணிவிட்டு அவர் ஸ்கூல் போயிட்டு அவருக்கு புட்டும் வாழைப்பழம் காலமாக சாப்பாடு. இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். அவரும் இப்படி கொஞ்சம் உரைப்பாக இப்படி செய்து கொடுத்தா அவரும் சாப்பிடுவார். வந்து சாப்பிடட்டும். இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரித்திகா நேசரியால் ஏற்று வந்துட்டு சாப்பிட்லாம். ரித்தி இப்போ டியூஷனுக்கு விட்டுனா இப்போ ஆளை போய் ஏற்ற போகணும். இப்போ போய் ஆளை ஏற்றிட்டு வருவோம். மக்களே இப்போ வந்து நாங்கள் சமையல் தொடங்க போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம். இன்றைக்கி என்ன கறின்னு சொன்னால் இன்றைக்கி இறால் கறி தான் வைக்க போகிறோம். படிவாக இறால் கறி வச்சு சாப்பிட போகிறோம். இறால் கறி பிரட்டலும் அப்படியே வந்து இறால் தலை சொதி வேறு லெவலில் இருக்குங்கிற அம்மா வச்சான்னு சொன்னால் இன்றைக்கி தான் சாப்பிட போகிறோம். ஓகே. எங்களோட ஊரில் இப்போ வந்து மழை இருட்டிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இது எங்களோட பிலாப்பழம் விளக்காய் இப்போ தான் காய்ச்சிருக்கு. பிலாக்காய் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை தூறி கொண்டு இருக்குது. மக்களே மழை தூறுது, இருட்டி கொண்டு இருக்குது. நான் இப்போ சமையலை தொடங்க போகிறேன். ஓகே. இந்த பிளாக்காயை பார்க்க நல்லா இருந்தது, அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுக்க மாட்டேன். பெருசாக வந்து சாப்பிட நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரால் எங்கள் அம்மா துப்புராகி தந்துருக்கா க்ளீன் பண்ணி. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ சட்டிக்கு கொண்டு போகிறோம். சட்டியாச்சு என்ன இந்த அடுப்புதான் புகஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ போகணுன்னு இப்போ பாருங்களேன் விட்டுட்டு போகிறேன். நிறையா தக்காளி பழத்தையும் கொட்டுவோம். எல்லாம் போட்டு வதக்க விடுவோம். இப்போ வந்து நான் இறால் சொதி வைக்க போகிறேன். இறால் சொதிக்கு தான் நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இறால் சொதி வைக்கிறது. அதாவது இன்னும் கொஞ்சம் மூட்டியாக வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்க சொல்லுவோம்னா அப்படியே வதக்கிட்டு அதுக்கு பிறகு இறால் தலை இடித்த சாறு மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டின சாறு என்ன செய்யணும், இதுக்குள்ளே ஊற்றணும். ஓகே. இப்போ அதை தான் செய்ய போகிறேன். பாருங்கள். உப்பெல்லாம் போட்டுதான் தலை ஓ இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு சொன்னோம். ரைட். சரியாக்கா இன்னைக்கு சொதி சரி. நானும் உப்பை போட்டு எங்களோட அம்மாவும் உப்பை போட்டு உப்பு சொதி இல்லைம்மா இப்போ சொன்னாம்மா போட்டுட்டேன். ரைட். ஒன்றும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ நானும் உப்பு போட்டுட்டேன், எங்கள் அம்மாவும் உப்பு போட்டுட்டா சரி உப்பு சொதி சாப்பிடுவோம். மேனேஜ் பண்ணலாம். அதாவது தேங்காய் பால் வந்து முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி. ரெண்டாவது பால் சாரும் நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்காங்களா அம்மா. ஓகே. இப்போ இது வந்து ஒரு மிஸ்டேக் உண்டு நாங்கள் சொன்னதில்ல. எங்களோட அம்மா பழப்புளியும் சேர்த்து இதில் விட்டுருக்கா, அது சொல்ல மறந்துட்டேன். ஓகே. நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் நம்ம முதல் பால் எடுத்து வச்சுருக்கா. அப்படி முதல் பாலை வந்து நாங்கள் விடுவோம். ஓகே. பால் விட முன்னே சொதி நல்லா தான் இருக்குது. உப்பெல்லாம் கணக்காக வந்துச்சு. கொதிக்கட்டும். கொதிக்க விட்டு இறக்கிட்டு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு குடி. என்ன போல டேஸ்ட்டாக இருக்கா கறி? சும்மா தானே சொல்கிறீங்க? உண்மையாக டேஸ்ட்டாக இருக்கா? என்ன இதுதான் அஸ்மி உண்மையை சொல்ல போனால் 2ஆம் தரம் பண்ணுறான்னு சொல்லலாம். வேணா அஸ்மிதா? ஓகே குட் கேர்ளை தாங்க கொடுத்தாரு. சமைச்சு முடிஞ்சது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். வெள்ளரிசி சோறு.
ஓகே, வெள்ளரிசி சோறு. ரைட், சுட சுட சோறு. அடுத்தது வந்து கறி எடுப்போம். ரைட், இதுதான் என்னுடைய இறால் கறி. பார்க்கவும் நல்லா இருக்கு, ஆனால் சாப்பிடவும் நல்லா தான் இருக்கு. ரைட், அடுத்தது இறால் சொதி. எங்களோட அம்மாட்ட இறால் சொதி வேண்டிட்டு இருக்கிறேன். இறால் சொதியை ஊற்றுங்கள் பார்ப்போம். இது போல தக்காளி பழம் எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே கொட்டிட்டேன். அதுதானேம்மா சொல்கிறேன். சொதிக்கு போகிற வண்டியெல்லாம் குழம்பு கொட்டிட்டேன் அப்படியே அவசரப்பட்டு. ஓகே, காணும். ரைட், இப்போ ஒரு புடி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டேன். அதாவது சாப்பிட்டேன். எங்கள் அம்மா கொஞ்சம் வேலை இருந்தோடய வீடியோ வைக்க லேட் ஆகிட்டு. கறி ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. சாப்பிடக்கூடியமா இருக்கிறா பிள்ளைகளே? என்ன வாய இப்படி இப்படி செய்யக்கூடாது. ஓமா இல்லையா? சாப்பிடலாமா? பெருசா சொல்லுங்க, வீடியோ கேட்காது. நீங்க எப்படி இருக்கு? பசியா தான் இருக்குது. சாப்பிட நல்லா இருக்கு. மலைக்கு அடிக்கிற மலைக்கு பச்சி சாப்பிடணும் அப்படி சொல்லாம, அடிக்கிற மலைக்கு சுட சுட சோறும் இறால் கறியும் சாப்பிட அப்படித்தான் இருக்கு அம்மாவாங்க. நன்றி உங்களோட கமெண்ட்ஸுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்டாக இது பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம். என்னவா லேட் ஆகிட்டா சரி. வந்து நைட் சாப்பாடு சாப்பிட்டு இப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நான் உங்கள் பிகேஆர் ஃபேமிலி. பாய்.